ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் ரெக்யர்மெண்ட் 2021. அதாவது ஒரு பக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஷிப்யார்ட்னா கடற்கரை அந்த கடற்படை இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் போயிடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம டெய்லியுமே போகிற வீடியோ வந்து உடனே வந்து சேரும். நீங்களும் வீடியோ உடனே பார்க்க முடியும். ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்துட்டோம், சொல்ல மறந்துட்டேன். ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்ட். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 11. பே ஸ்கேல் வந்து 23,500 ரூபாய் டு 77,000 ரூபா பெர் மந்த், அதாவது ஒரு மாதத்துக்கான சம்பளம். அப்ளிகேஷன் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான், நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின், கேரளாவில் இருக்குது. வயசு பசங்க நிறைய பேருக்கு எழுதி போடலாம், செமையாக இருக்கும். கொச்சின் ஷிப்யார்டோட அஃபிஷியல் வெப்சைட் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி www.cochinshipyard.com அப்படின்ற வெப்சைட் தான் இதோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் போய் செக் பண்ணுறதுனால செக் பண்ணிக்கலாம். போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஷிப் டிராஃப்ட்ஸ்மேன். அதில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3 இதுலேயுமே வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 10th அல்லது டிப்ளமோ அப்படி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th வித் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டோட இருக்கும். ஜூனியர் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் சேஃப்டி, இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ மட்டும் படிச்சிருந்தாவே போதுமானது. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 to 35 இயர்ஸ் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது 38 வயசு வரையும். எஸ்சி/எஸ்டி பீப்புள்ஸுக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, அதாவது 40 வயசு வரையும். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், அதாவது பர்சனலி டிசேபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு 45 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் சுத்தமாகவே கிடையாது. ₹1 கூட நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து டைப்பிங் டெஸ்ட் வச்சு டைப் டெஸ்ட் ஆன்லைன் வந்து கொடுப்பாங்க. ஆப்ஜெக்டிவ்ஷன் தான், அதாவது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி இருக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். இந்த 3 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம், போய் ஷிப்யார்டில் போய் வேலை செய்ய அப்படின்னு விட்டுருவாங்க. ஹவு டு அப்ளை ஷிப்யார்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது எப்படின்னா நான் இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் உள்ளே போங்க, அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அவங்க கேட்டிருக்க இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை, நான் ஸ்கேன் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அவங்க கேட்டிருக்க இமேஜ் கம்ப்ரஷன் எவ்வளோன்னு பார்த்துங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமாக அதை மறந்துடாதீங்க. அப்புறம் ஆக்டிவில் இருக்க ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதுதான் கொடுக்கணும், மாற்றி கொடுத்துடாதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் பெருசாக சொல்லலைங்க. நீ நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். முக்கியமான பார்ட்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. ஸ்டார்டிங் டேட் அப்ளை பார்த்தீங்கன்னா 16th டிசம்பர் 2020. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 2021 அப்படின்ற டேட்டில் தான் வந்து இதோட க்ளோசிங் டேட் முடியுது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிக்கலாம். ஆஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு அப்புறமா அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸுங்க. நிறைய வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைப்ஸ் கம்மியாகவே இருக்குங்க. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.